ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இந்திய அணி நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க. உண்மையாக இந்திய அணியை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க. மிக மிக ஆபத்தாக இருக்குங்க. ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலில் T20 250 ரன் அடிக்கிறாங்கன்னா அது எந்த அணியால் முடியும்? கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி. நீங்கள் வேஸ்டடா. இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க. T20னா எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்தியா T20 வேர்ல்டு கப் வெற்றி பெற்றிருக்காங்க. அது 96 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பல சாதனை படைச்சிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் அதிரடி வீரர்னு சொல்லாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்திய அணிக்கு வெற்றி குறித்து பேசியிருக்கார். நியூசிலாந்து தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள், பாகிஸ்தானை கழுவி ஊற்றிருக்காரு கம்பேர் பண்ணி. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி என்னங்க இப்படி அடிக்கிறாங்க. ஒரு வேர்ல்டு கப் ஒரு ஃபைனல் விளாட்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற இந்திய அணி வீரர்கள் அந்த ப்ரெஷர்னால் என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டுலேருந்தே அடிக்கிறாங்க. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சனோட பார்ட்னர்ஷிப்பில் தெரிஞ்சு போச்சு இந்திய அணி வெற்றி பெறும்னு சொல்லிட்டு. உண்மையாக மிக மிக ஆபத்தான அணி, பலவாய்ந்த அணியாக இருக்காங்க. நியூசிலாந்து அணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது. அவங்க இந்தமாரி நாக் அவுட் சுற்றுலாம் நிறைய வெளியே போயிருக்காங்க. இது ஒன்று நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீம் எஃபெக்ட் போடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க. முக்கியமாக பும்ரா தாங்க இந்திய அணியோட பேக் போன் சொல்லலாம். போலிங்கில் அவர் எவ்வளோ இழுத்து பிடிக்கிறாரோ அந்தளவுக்கு இந்தியாவுக்கு வெற்றிகள் கிடைக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய சாதனை. இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பாகிஸ்தான் அணி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாகிஸ்தான் அணி இதோட எப்போ வேர்ல்டு கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஏக்கமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் அவரோட மனசில் இருக்கிறத கொட்டிட்டாருன்னே சொல்லாங்க. ஒரு பக்கம் ஒரு வழி இருக்கும், பாகிஸ்தான் எந்த கப்பு அடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்க. ஏன்னா ஏஷியா கப் வந்தாங்க, ஏஷியா கப்லேயும் கோப்பை வேலை, அவர் சாம்பியன் ட்ராஃபி அவங்க நாட்டில் நடத்துனாங்க. அதுலேயும் அவங்க எதுவுமே பண்ணல. இப்போ வேர்ல்டு கப்பு, போன T20 வேர்ல்டு கப் நிறைய போட்டி அவங்க ஒரு மோசமான கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வராங்க பாகிஸ்தான். அதை விடுங்க. நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லுங்க. தொடர்ந்து ICC ட்ராஃபிஸ் இந்திய அணி வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வருஷம் தான் இந்த மகளிர் உமன்ஸ் வேர்ல்டு கப் T20 கூட வேர்ல்டு கப் கூட 50 ஓவர் வெற்றி பெற்றாங்க. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் தொடர்ந்து கோப்பைகள் குவிச்சிட்டு வந்துட்டுருக்கும் இந்திய அணி வீரர்கள், வீராங்கணிகளுக்கு எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். கண்டிப்பாக இது செம மேட்சுங்க. என்ன அடிங்க, பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் செம அடிங்க. நம்ம அபிஷேக் சர்மா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், அப்புறம் லாஸ்ட்டாக வந்த தூபே அடித்த ரன்னு தாங்க ஒன்று இடிமாரி இருந்துச்சு. அவர் அடித்து நல்ல ஒரு பெரிய டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனார். நல்லா இருந்துச்சுங்க. நேற்று இந்தியா வீரர்கள்லாம் ஜெயிச்சிட்டு பிறகு அந்த பிச்சு தொட்டு கும்புறது, நம்ம சூரியகுமார் யாதவெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிச்சு தொட்டு அந்த மண்ணை மூஞ்சில் தேய்ச்சார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குற, ஒரு கிரிக்கெட்டுக்கு மரியாதை கொடுக்குற டீம் நம்ம இந்தியாலாம். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி மேலும் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அஃப்ரிடி பேசுனது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.